வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக், அதாவது பாட்டு. அந்த காலம் வெர்சஸ் இந்த காலம். அந்த காலம் அது அந்த காலம் அது 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 அந்த காலம் மியூசிக் வெர்சஸ் இந்த காலம் மியூசிக். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பாட்டு நம்ம டிபேட் பண்ண போறது கிடையாது, பட் ட்ரெண்டெல்லாம் நம்ம பேச போறோம். அந்த காலத்துல ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு, இந்த காலத்துல ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வருது, அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், நான் நம்புறேன். நல்லா இருக்கும் நீங்களும் நம்பினீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. அதாவது அந்த காலத்து டைம் இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த காலத்து டைம் பற்றி பேசுவோம். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ட்ரெண்ட் ஆகுதுன்னு எப்படி தெரியும்னா, ஒன்று யூடியூப்ல அந்த மியூசிக் மில்லியன்ஸில் வியூஸ் அடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மில்லியன்ஸில் வியூஸ் அடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஏதாவது ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ அந்த பாட்டை போட்டு டண்டனக்காட்டு ட்ரெண்ட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு கொலாப்சிவான விஷயம்லாம் நடந்து ஒரு பாட்டு இந்த காலத்து டைம்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படிலாம் பண்ணாதான் ட்ரெண்ட் ஆகுங்கிற சிஸ்டமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதையும் தாண்டி அந்த கிரியேட்டர் என்னெல்லாம் யோசிப்பாங்கன்னா, இது எந்தெந்த இன்ஃப்ளூயன்சருக்குலாம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம், இந்த பாட்டு எப்படி எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், எந்தெந்த ஹூக் ஸ்டெப் வச்சா ப்ரொமோட் ஆகும், அந்த பாட்டுக்கான 5 நிமிஷம் 6 நிமிஷம், இப்போ 5 நிமிஷம் 6 நிமிஷம் பாட்டுலாம் வரதே கிடையாது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். 3 நிமிஷம் 4 நிமிஷத்தை யோசிக்க மாட்டாங்க, அதுவே கம்மி. அதில் எந்த 30 செகண்ட் ட்ரெண்ட் பண்ணலாம், அதில் எந்த 30 செகண்டை யூஸ் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகும், அதில் எந்த 30 செகண்டு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அதை வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு 30 செகண்ட் ட்ரெண்ட் ஆனால் போதுன்ட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கொடுத்து இதை ட்ரெண்ட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி தான் எக்கச்சக்க பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் அந்த காலத்து டைம் ஒரு 2000 2010 அதுக்குள்ளெல்லாம் ஒரு 2015 இதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு மியூசிக் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, சிம்பிள். சன் மியூசிக்கில் அந்த பாட்டை திருப்பி திருப்பி போடுவான், இசையறிவிலே திருப்பி திருப்பி போடுவான். இந்த மாதிரி ஒரு சன் மியூசிக்கில் ஒரு பாட்டை திருப்பி திருப்பி போடனாலே அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு. இவ்வளவு தான், வேற எந்த எஃபோர்ட்டும் தேவை கிடையாது. ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு மியூசிக் கம்போசர் அந்த பாட்டை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த பாட்டை கொடுத்துருவாங்க. அந்த பாட்டுக்கு இவங்க வேற பெருசாக எந்த பின்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பண்ணுற அளவுக்கு பெருசாக பண்ண தேவையில்ல. ஆடியன்ஸே இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அந்த பாட்டு நல்லா இருக்கா, ஆடியன்ஸ் உட்காந்து அந்த பாட்டை திருப்பி திருப்பி பார்க்க டிஆர்பி ஏற அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகும், அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக காசு சம்பாதிக்க போகுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த பாட்டு யூடியூப்ல எவ்வளோ சம்பாதிச்சது, இன்ஸ்டாவில் எவ்வளோ சம்பாதிச்சது, நம்ம போட்ட காசை விட அதிகமாக எடுத்துடுச்சா, மார்க்கெட்டிங் எவ்வளோ செலவு பண்ணோம். இப்போலாம் கிரியேஷனை விட மார்க்கெட்டிங் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த காலத்து டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யுவன் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன்னா, இந்த மாதிரி நான் காரில் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கடையில் நிற்கிறேன் அப்படின்னா, என் பாட்டு அங்கே கேட்குதா, விண்டோ வரைக்கும் நான் கேட்பேன். ஓகே, அந்த டீ கடையில் என் பாட்டு கேட்குது, நம்ம பாட்டு ஹிட்டுப்பா, நம்ம அங்கே பாடின பாட்டு டீ கடை வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா அந்த பாட்டு ஹிட். அவ்வளோ இவ்வளோதான் ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் எக்கச்சக்கமாக நடக்குது. அதை நான் தப்புன்னு சொல்ல, பட் அது தப்பாகவும் நிறைய இடத்துல மீன் ஆகுது. ஒரு ட்ரெண்டான பாட்டை வச்சு வீடியோ பண்ணுறதையும் தாண்டி ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகணுன்னே அதை வீடியோ பண்ணுற எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஒரு பாட்டு நல்லா இல்லைனா கூட அந்த பாட்டை ஓகே நான் ப்ரொமோட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அதில் ஏதோ ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் சிக்கிடுச்சா, தூக்குங்க அந்த பாட்டை, அதை வச்சு நான் ரீல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க. இந்த மாதிரி ஜென்ரேஷனும் இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். சன் மியூசிக்கில் அந்த பாட்டு போடுறானா, அதை விட்டோமா, தியேட்டரில் அந்த பாட்டுக்கு ஆடியன்ஸ் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்களா, பேப்பரை பிச்சு அடித்து என்ஜாய் பண்ணுறாங்களா, இவ்வளோதாங்க. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ஹோல்சமாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருந்து நான் எங்களை இப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்றாமா, ஓகே இந்த பாட்டு ரெண்டாவது, வாங்க இதை வச்சு வீடியோ பண்ணுவோம், அப்படியே வீடியோ பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் முக்கியமா அந்த பாட்டு எஃப்எம்ல திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. என்னதான் டிவியில் பார்க்கறதையும் தாண்டி அந்த காலத்தில் எஃப்எம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எஃப்எம்ல திருப்பி 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 போட்டு அந்த பாட்டை அடி நடிப்பாங்க. அப்படி ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். அதுவும் இல்லாமல் டீ கடை எஃப்எம்மாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் எஃப்எம்ஸ் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் அந்த பாட்டை திருப்பி திருப்பி போடுவாங்க. அப்படி ஓடுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாட்டு ஹிட்டு, சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு பாட்டை திருப்பி எஃப்எம்ல போடுறாங்களா ஹிட்டு, திருப்பி டிவியில் போடுறாங்களா ஹிட், அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஹூக் ஸ்டெப்ஸ் அந்த பாட்டுக்கு இருக்கணும், ஒரு ஆக்டர் அந்த பாட்டு இந்த ஸ்டெப்புக்குலாம் இப்போ எப்படி ஆடணும், அப்போ தான் ரீச் ஆகும், இன்ஸ்டாகிராமில் இந்த இப்படி ஸ்டெப்பு போட தான் ரீல்ஸ் ரீச் ஆகும், இப்படிலாம் யோசிச்சு அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் யாரும் எடுத்துக்கல. அழகாக
அழகாக ரீச் பண்ண வச்சாங்க, அழகாக ரீச்சும் ஆச்சு அந்த பாட்டு. நீங்கள் யாராவது எஃப்எம்ல பாட்டு கேட்டு வளர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி ஹிட்டான பாட்டு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு எக்கச்சக்கமாக ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஓகே இந்த பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் கேட்டிருக்கேன், இந்த பாட்டெலாம் கேட்குறேன் அப்படிங்கிற ஏதாச்சும் எக்கச்சக்க பாட்டு இருக்கும். அது என்னென்ன பாட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற எக்கச்சக்க எஃப்எம்ஸ் எனக்கு இனிமே இருக்கு. 93.5 அப்படின்னு, இந்த மாதிரி 91.5, 92.5, இந்த மாதிரி எக்கச்சக்க எஃப்எம்ஸ் நம்பர் வச்சு இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஹோல்சமான டைமு, ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நினைவுகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி பாட்டுகள் எதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது நான் பொம்மை சேனல் பார்ப்பேன். பட் அப்பப்போ இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கும்போது எந்தெந்த பாட்டு ஓடுதோ அந்தந்த பாட்டெலாம் ஹிட் என்னை பொறுத்த வரைக்கும், மியூசிக் டேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், ப்ரொடக்ஷன் டீம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஓடிடுச்சா டிவியில், எஃப்எம்ல திருப்பி போகிறானா, டிவியில் திருப்பி போகிறானா ஹிட்டு, சிம்பிள். அவ்வளோதான் அந்த காலத்து மியூசிக் வச்சு இந்த காலத்து மியூசிக். ஒரு சின்ன ரேண்ட் வீடியோ எனக்கு இந்த மாதிரி இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசினேன். அதுக்குன்னு அதை விட இது பெஸ்ட்டு, இதை விட அது பெஸ்ட்டுலாம் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. பெருசாக எப்படி சொல்கிறது, கண்ணா அப்படின்னா அது யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஹூக் ஸ்டெப்ஸு, ஹூக் மியூசிக்கு, 30 செகண்டில் எங்கே பர்ஃபெக்டாக இருக்குது, ரீல்ஸு கரெக்டாக இருக்குமா, இவ்வளோலாம் பார்த்து பண்ணவே தேவையில்லைங்க அந்த டைம்லலாம். ஒரு மாதிரி ஹோல்சமாக அந்த டைம் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் 6.5 நிமிஷத்துக்குலாம் பாட்டு இருந்திருக்குது. அவ்வளோ ஏஆர்ஆர் சார்லாம் 6 நிமிஷத்துலாம் பாட்டு ரெடி பண்ணுவாங்க. யுவன் சங்கர் ராஜா சார் அப்படிமே 6 நிமிஷத்துலாம் பாட்டு இருக்குது. அப்படி இருந்தவங்க இப்போ ஆடியன்ஸால் பார்க்க முடியல 6 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டை. அதனால 3 நிமிஷம் 4 நிமிஷம் சுருக்கிடுறாங்க. பட் எஸ், என்ன மாதிரி நிறைய மியூசிக் லவர்ஸ் இருக்காங்க. 6 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்தாலும் மியூசிக்கும் பாட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ எஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒரு சின்ன வீடியோ தான், முடிச்சிக்கலாம் அந்த வீடியோவை. வேறு ஏதாச்சும் நான் நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது ரிப்பீட்டடாக போய் செய்யும். இந்த மாதிரி வேறு ஏதாவது சினிமா விஷயம் அண்ட் சோஷியல் இஷ்யூ மெயினாக நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான்.